ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் மாரன் சரிங்களா. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா எல்லாருக்கும் airdrop கிடச்சிது சரிங்களா. ஸோ நிறைய பேருக்கு அது அவங்களுடைய ஃபஸ்ட் airdropஆக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு airdropஆகவும் இருந்தது சரிங்களா. ஸோ அந்த airdrop மதிப்பு அடுத்ததாக ஏதாவது வருதா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம் வருது. அது என்ன airdrop என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம என்ன airdrop பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க Zksync சரிங்களா. Zksync இந்த Zksync நிறைய பேர் வந்து சாதாரண வீடியோ போட்டிருக்காங்க எப்படி அதை அட்டன் பண்ணுறது என்ன ஏதுன்னு. நான் வந்து அதில் இருக்கிற ஒரு சில சூட்சமங்கள், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய airdrop நடந்திருக்கும்ல, அந்த airdropஐ வச்சு இது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் airdrop அப்டேட்ஸ் எல்லாமே மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா airdropல டோட்டலாக நம்ம எவ்வளோ அடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ அடிச்சிருக்கு, மினிமம் ஒரு $1000 மேக்ஸிமம் எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $17,000 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ $17,500 அடிச்சிருக்காங்க. ஸோ வெறும் ஒரே ஒரு airdrop தான். என்ன airdrop அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம airdrop 16,000 USDTக்கு இங்கே செல் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இங்கே பைபிட்டு அங்கே எங்கேன்னு கொஞ்சம் கொண்டு போய் செல் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட $17,000 ஸோ ப்ராஃபிட் சரிங்களா. $17,000 ப்ராஃபிட்டு airdropல மட்டும். இப்போ அடுத்ததான் இதே மாதிரி எந்த airdrop இருக்குது, அதில் எப்படி அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறது மாட்டாமல் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. உள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். இது மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்கை தொட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிடும் சரிங்களா. ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா எத்தீரியம் வாலெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டமாஸ்க்கு Zksync கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு டாப் அப் அப்படின்னு ஒரு இது காட்டுதா. அந்த டாப் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு Zksync அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ எத்தீரியம் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். என்கிட்ட ஆல்ரெடி 0.1 எத்தீரியம் இருக்குது சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் ஒரு 0.05 எத்தீரியம் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ 0.05 அப்படிங்கிறத கொடுத்துட்டு டாப் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, வெறும் $3 தான். ஏன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ வந்து அதிகாலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்களும் அதிகாலையில் இந்த டாஸ்க்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேஸ் ஃபீஸ் அந்த சமாச்சாரங்கள்லாம் லோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எத்தீரியம்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெபாசிட் ஆகிருச்சு சரிங்களா. ஸோ நம்ம Zksync நெட்வொர்க்கில் அஃபிஷியலாக டெபாசிட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எத்தீரியம் கேஸ் ட்ராக்கர். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு. ஏன் அப்படின்னா நான் எப்போவுமே இந்த ரெட்ரோஆக்டிவ் டாஸ்க்கு மெயின் நெட் எத்தீரியம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவே இதெல்லாம் இருக்குதுல்ல, இந்த அளவுலாம் 20க்கு கீழே வந்தால் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் சரிங்களா. 20க்கு கீழே வரணும், அப்போ தான் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ நீங்களும் 20 கீழே வரும்போச்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அஃபிஷியல் பிரிட்ஜ் வழியாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, அது வழியாக டெபாசிட் பண்ண போகிறோம். நான் வந்து 0.1 எத்தீரியம் வச்சுருந்தேன், அதில் வெறும் 0.05 எத்தீரியத்தை தான் நான் வந்து அஃபிஷியல் பிரிட்ஜ் வழியாக பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இன்னும் ஒரு பிரிட்ஜ் வழியாக நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அது என்ன பிரிட்ஜி, அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு பேர் பார்த்துக்கோங்க, ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் பிரிட்ஜு சரிங்களா. ஸோ இதில் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க, பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலெட்டோட இது கனெக்ட் ஆகிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எத்தீரியம் மெயின் நெட்டில் இருக்கட்டு, இது ஆர்பிட்ரமுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Zksync வந்து சூஸ் பண்ணுங்கள். கீழே ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா. ஸோ Zksync லைட் அப்படின்னு இருக்குதா, இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 0.05 நம்ம எத்தீரியம் வந்து நம்ம வந்து Zksync நெட்வொர்க்குள்ளே கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டெஸ்க்டாப் மோடை மட்டும் எனேபிள் பண்ணி விட்ருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக கன்ஃபர்ம் அண்ட் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஷ் ஃபீஸ் வெறும் $0.71 தான் போகுது. நீங்கள் வந்து கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி நமக்கு இந்த Zksync அந்த லைட் அந்த நெட்வொர்க்கில் நமக்கு வந்து எத்தீரியம் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸும் இருக்குதுல்ல. ஸோ இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸுக்கும் ஒரு டோக்கன் கிடையாது. இவங்களும் ரீசெண்டாக இவங்களுடைய ஃபண்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டோக்கன் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் பொட்டன்ஷியலாக இப்போது 2 ஏர்ட்ராப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து Zksync டோக்கன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் டோக்கன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸில் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு 70 டிரான்சாக்ஷன் இந்த ஆர்பிட்டர் ஃபினான்ஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாப் 0.5 யூஸருக்குள்ளே வரலாம், பர்சன்டேஜ் ஆஃப் த யூஸருக்குள்ளே வரலாம். ஸோ இவங்க தான் அதிகமான டிரான்சாக்ஷன் இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸில் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லோரும் வெறும் 1, 2ன்னு பண்ணியிருக்காங்க. இந்த 50 டிரான்சாக்ஷன் 60 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறவனுக்கு தான் இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸில் டாப்பில் இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 டிரான்சாக்ஷனோ 60 டிரான்சாக்ஷனோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தீரியம் மெயின் நெட்டில் தான் பண்ணணும்னு இல்லை. வெறும் ஆப்டிமிசம் நெட்வொர்க்கில் இருக்க எத்தீரியத்தை நீங்கள் வந்து Zksync லைட் நெட்வொர்க்குக்கு மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்பிட்ரர் நெட்வொர்க்கில் இருக்கிறத மாற்றலாம். ஆப்டிமிசம் பாலிகான் நெட்வொர்க்கில் இருக்கிறத மாற்றலாம். ஸோ எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல பிரிட்ஜு. ஸோ யாரும் இந்த ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது பிரிட்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ அது வரை ஒரு சின்ன டீ அடிச்சுட்டு வந்துடுங்க. நானும் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ பிரிட்ஜ் ஆகி முடிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நீங்கள் மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ எத்தீரியம் இருக்குது என்ன ஏது அப்படின்னு காட்டிடும். சரிங்களா? ஸோ பேலன்சஸ் N2 அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் மாரன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா NFTs அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மின்ட் NFT அப்படிங்கிறத கொடுத்து ஆத்தரைஸ் டு சைன் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்கில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ சைன் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் அப்போ அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் மெட்டமாஸ்கில் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதையும் சைன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா NFT நீங்கள் வந்து மின்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஓன் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா CID அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அந்த CID எங்கேருந்து எடுக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த CID எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் CID வெப்சைட் எடுக்கக்கூடிய வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணி உங்களுடைய இமெயில் போட்டுக்கோங்க. ஸோ இமெயில் போட்டுட்டு உங்களுடைய நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணி வச்சுட்டேன். சைன்அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்னுடைய ஒரு CID க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து இதை ஆல்ரெடி ஒன்று நானும் ஆட் பண்ணி வச்சுருந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபைலை வந்து செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபைலை வந்து ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்லோடு அப்படிங்கிறத கொடுத்து அப்லோடு பண்ணிக்கோங்க. அது அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா CID கண்டென்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு இருக்குதா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மின்ட் NFT அப்படிங்கிறத கொடுங்க. ப்ரொசீட் டு மின்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ஃபீஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெட்டமாஸ்கில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் சைன் அப்படின்னு கொடுத்து சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து NFTயும் மின்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு NFT வந்து நம்ம வந்து மின்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டாஸ்க் பண்ண போகிறோம். க்ரியூ 3ல டாஸ்க் இருக்குது. ஆமாம், Zksync வந்து க்ரியூ 3 இருக்காங்க. அது என்ன டாஸ்க்கு என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தால என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சிபில் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் தவிர்க்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க போகலாம்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் Zksync Crew 3 சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் அவர் டிஸ்கார்ட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் டிஸ்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேப்சாவை ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு டிஸ்கார்டுக்குள்ளே போகும். ஸோ இப்போ இங்கேயும் அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் Zksync அஃபிஷியல் சர்வர் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஐ ரீட் த ரூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Zksync யூசர் அப்படிங்கிற ரோல் கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. Crew 3 இந்த இடத்துல ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ மேபி இந்த Zksync இந்த Crew 3 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த Zksync Airdropல ஸோ யாரும் இந்த Zksync Crew 3 டாஸ்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. சரி, அதில் இருக்கிற வேறு என்ன டாஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கொஸ்ட்டை கிளைம் பண்ணிட்டோம். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற கொஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த கொஸ்ட்டும் கிளைம் ஆகிருச்சு. அடுத்ததாக கெட் யுவர் Crew 3 ரோல் அப்படின்னு இருக்குதா, அதையும் நீங்கள் வந்து கிளைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு Zksync டிஸ்கார்டில் நமக்கு Crew 3 ரோலும் வந்துடும் சரிங்களா. ஸோ நோ யுவர் ஸ்கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிட் திஸ் பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ வந்து வெளியே வந்துக்கோங்க. ஸோ ஒரு 10 செகண்ட் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து ரிவார்டு கிளைம் ஆகிரும். ஸோ கிளைம் ரிவார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். நீங்கள் எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த Crew 3லேருந்து இந்த Zksync Airdrop கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ யாரும் இந்த Crew 3 டாஸ்கில் விட்டுறாதீங்க சரிங்களா. சரி, இப்போ வாங்க எப்படி மெயின் நெட்டில் நம்ம அன்லிமிட்டெட் அக்கௌண்ட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த Zksync சீட் ஷீட் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஸோ அவன் கேட்பான், டே மச்சி ஒரு $10 தாடா, நான் வந்து டக்குன்னு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்பான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் தர முடியாது. ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பினான்ஸோ இல்லைனா ஒரு இந்த சைடு ஷிஃப்ட்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். டேரெக்டாக நான் வந்து இப்போ என் கொண்டு வந்து உடனே உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது சரிங்களா. ஸோ இது ஒரு வேலெட்டு, இது ஒரு வேலெட்டு, இந்த ரெண்டுக்கு இடையில டேரெக்ட் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ அப்போ எப்படி ப்ரோ நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா sideshift.ai அந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய Zksync ETH இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்பிட்ரு ஃபினான்ஸ் வழியாக பிரிட்ஜ் பண்ணி ஆர்பிட்ரம் நெட்வொர்க்குக்கோ இல்லைனா வேறு ஏதாவது நெட்வொர்க்குக்கோ கொண்டு போய்க்கோங்க. அதுலேருந்து நீங்கள் அந்த சைடு ஷிஃப்ட்டு இந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் வேறு வேலெட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த NFT மின்ட் பண்ணுறது மட்டும் போதாது. இந்த Zksync இன்னும் நிறைய கான்ட்ராக்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டுருக்கோம். அந்த Zksync இருக்கிற நிறைய கான்ட்ராக்டோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒருக்காவது நீங்கள் வந்து இந்த மெயின் நெட் டாஸ்க் எல்லாமே எல்லா அக்கௌண்ட்லேயும் பண்ணணும் சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் டாஸ்க் இருக்கும் இந்த Zksync இதுக்கும் ஒரு சீட் ஷீட்டோட ஒரு வீடியோ வரும் சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்நெட் டாஸ்க் எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறது வரும். அதை வந்து நீங்கள் முடிஞ்சால் டெய்லியும் இல்லைனா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Zksync Airdrop கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா எப்போவுமே கிடைக்காதுன்னு ஒரு விஷயத்தை பண்ணிங்க, அப்போ தான் அந்த விஷயம் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஆர்பிட்ரமும் அப்படி தான் பண்ணோம். ஸோ டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிது சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா. நாளைக்கு Zksync டெஸ்ட்நெட் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி அதுலேயும் அன்லிமிட்டட் அக்கௌண்ட் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வெறும் மாடு மாதிரி உழைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அறிவாக உழைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாடு மாதிரி நீங்கள் வந்து
மெயின் டாஸ்க்கு நிறைய அக்கௌண்ட்டில் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு செலக்ட் ஆகாமல் போயிடும். நீங்கள் வந்து அறிவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 10 அக்கௌண்ட்டு போட்டாலும் 10 அக்கௌண்ட்டு செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ அறிவாக பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பார்க்கலாம்.